Xiaomi 14 இதுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஃபோன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்து இதுல எக்கச்சக்கமான கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கேமரா வந்து பெட்டராவே இருக்கு. ஸோ அதனால தான் கேமரா ரிவ்யூ ஒன்று போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கான டெஸ்டிங்கை ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன். கேமரா, ஃபோட்டோ அண்ட் வீடியோ. ஸோ அல்டிமேட்டா பண்ணிட்டாங்க ஷாமி. ஷாமி கிட்ட இருந்து இது இப்படி ஒரு விஷயத்த வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் நான் சாம்சங் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சாம்சங்கை விடவே வந்து இந்த ஷாமி கிட்ட வந்து இந்த 14 அல்ட்ரால வந்து நிறைய விஷயங்கள் வந்து பெட்டராகவே இருந்துச்சு. இவங்க வந்து பின்னாடி வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க, முன்னாடி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா கொடுத்தது பிரச்சனை இல்லை, அதை பர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் குமரன், இதோட பக்ஸ்பரிதாபங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மள இந்த கேமரா ஆப்போட யூஐ பார்த்துருவோம். யூஐ பார்க்குறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் எல்லா மாடலில் பார்க்குற மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5x அல்ட்ரா வைடு, 1x, 2x, 3.2x, 5x இந்த மாதிரி எல்லா கேமராவும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான யூஐயாக தெரிஞ்சாலும் இந்த கேமரா மாடலில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷாமியில். எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஎஸ்எல்ஆர் கம்ப்ளீட்டாக ஒரு டிஎஸ்எல்ஆரில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதுதான் ஆச்சரியமான விஷயமே. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஷாமிக்கிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்த இந்த டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் ஆச்சரியமே. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் விற்கக்கூடிய ஃபோனில் 4K 60ல் டால்பி விஷனில் வீடியோ இருக்கக்கூடிய ஒரே ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஷாமி தான். 13 ப்ரோலேருந்தே உங்களுக்கு டால்பி விஷனில் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஹெச்டிஆரில் வீடியோ எடுக்கணும்னா 4K 30 fps வீடியோ எடுத்துக்கலாம். இதுலேயுமே அந்த ஆக்ஷன் மோடு, அந்த ஸ்டெபிலிட்டி மோட் இருக்குது, உங்களுக்கு மோஷன் ட்ராக்கிங் இருக்குது, அப்பச்சர் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரோ மோடில் போயிட்டீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ்லேருந்து, ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து, உங்களுக்கு அப்பச்சர் கண்ட்ரோல்லேருந்து, ஐஎஸ்ஓலேருந்து, நீங்கள் நாஸ்டாலஜி, அதாவது நீங்கள் இந்த சோனோகிராம், ஹிஸ்டோகிராம் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ லாகு, இந்த மாதிரி வந்து லாக்லலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து 10 பிட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ரா ஃபுட்டேஜ் எடுக்கலாம். எல்லா கேமராலையுமே 50 MB அந்த மோடு வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ வீடியோஸில் வந்து எல்லா கேமராலையுமே 4K 60 எடுக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ ஜூம் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோக்கஸை வச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா டர்ன் ஆகிற மாதிரி இந்த கிம்பல்லாம் செட் பண்ணியிருந்தா கிம்பல் ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் இந்த 4 கேமராலையுமே அதில் 3 கேமரா ப்ரைமரியை தவிர மற்ற எல்லா கேமராலையுமே மேக்ரோ எடுக்கலாம். 3.2xல வந்து 10 சென்டிமீட்டரில் மேக்ரோ எடுக்கலாம். 5xல வந்து அந்த 5x கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் அதில் வந்து மேக்ரோ எடுக்கலாம். அல்ட்ரா வைடில் மேக்ரோ எடுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் நான் எதிர்பார்க்காத விஷயம், இந்த அப்பச்சர் கண்ட்ரோல் ஆல்ரெடி இருந்தது தான். ஆனால் வந்து இவங்க 1.6லேருந்து F4 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதில் நமக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ அப்பச்சர் எந்த அளவுக்கு வைடாக இருக்கோ லைட் அந்த அளவுக்கு உள்ளே எடுக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ வாட்டர் மார்க்கு, ஃபாஸ்ட் ஷாட்டு, பனராமா, 50 MB மோடு, இந்த ஷார்ட் ஃபிலிம் மோடு. ஸோ ஷார்ட் ஃபிலிம் மோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுத்துருப்பாங்க. இந்த பார்ட்டி, அதுக்கப்புறம் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, நாஸ்டாலஜி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ஸு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துலையுமே ஒரு இது மாதிரி பண்ணலாம். இதில் மல்டி ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்லா கேமராமே ஆக்சஸ் ஆகும். அதாவது 1x, 2x, 3.2x, 5x, 10x, ஃப்ரண்ட் கேமரா, இந்த மாதிரி எல்லா ஃபுட்டேஜுமே வந்து அட் அ டைமில் எடுக்கிறனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 1 by 1 எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லை லைட் ட்ரையலு, இல்லை டைம் லேப்ஸு வீடியோ, அதில் டைம் லேப்ஸில் ஸ்லோ மோஷன்லேயே வந்து 4K 60 fps வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் நம்ப முடியுதா? எடுக்கலாம். ஏன்னா இதோட எல்லா கேமராவுமே வந்து ஆல்மோஸ்ட் மேக்ரோ தான் எடுக்க முடியாதுனால நீங்கள் 3.2xோ இல்லை 5xோ போட்டு மேக்ரோ எடுக்கும்போது நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இல்லை மேக்ரோ மோடில் போயிட்டு வீடியோ எடுக்கணும்னு வீடியோ எடுக்கலாம். நீங்கள் உங்களோட மாஸ்டர் கண்ட்ரோலில் போயிட்டு நீங்கள் ப்ரோ மோடில் போயிட்டு மைக்கை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமா, பேக்கில் வேணுமா, இல்லை சைடில் வேணுமா, இல்லை ஃபுல்லாக கவர் ஆகணுமா, இந்த மாதிரி வந்து இந்த ஓசோ ஆடியோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் போர்ட்ரேட்டில் வீடியோ எடுக்கணுமா, போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கணுமா, எல்லாமே பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது 23 mm, 50 mm, 75 mm, 90 mm இந்த மாதிரி வந்து எல்லா எம்எம்மும் காட்டும். ஸோ அது எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. 120 mm வரைக்குமே வந்து உங்களால் வந்து அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதாவது 3.2xல வந்து எடுக்கலாம். அதே மாதிரி லைக்காவோட அந்த ஃபில்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக்கா ஆப்ஷன் இருக்கிறதுனால ஆத்தென்டிக், வைப்ரேட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும்.
நீங்கள் அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு டெலிபோர்ட்டர் ப்ரோமோட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா நீங்கள் கண்டென்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து அப்படியே விளாக் பண்ணலாம். ஸோ விளாகர்ஸ்க்கான ஒரு நல்ல மொபைல் தான் இது நான் சொல்லணும். சீரியஸாகவே Xiaomi கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் அந்த அப்பச்சர் கண்ட்ரோல். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே நம்ம அப்பச்சர் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் விட்டுடலாம். ஸோ எந்த அளவுக்கு அப்பச்சர் வைட் ஆகுதோ அந்த அளவுக்கு லைட் உள்ளே எடுத்து ஃபோட்டோ வந்து பக்காவாக இருக்கும். நைட்டில் எடுக்கும்போது நீங்கள் F1.6 எடுப்பீங்க. டேயில் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அது மாற்றிக்கும். F2.5லேருந்து 4 வரைக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து டிபெண்ட் அப்பான் அந்த யூஸ் கேஸஸை பொறுத்து ஆட்டோவில் வச்சிங்கன்னா அதுவே மாறிக்கும். இல்லை நீங்கள் வந்து மேனுவலாக மூவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேனுவலாக கேமரா ஆக்சஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ப்ரோ மோடில் போயிட்டு விளையாடலாம் இந்த ஃபோனில். சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண மொபைல்லையே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் எதுலேயுமே நான் பார்க்கல. சோனி யூஸ் பண்ணல. சோனியில் மேபி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து டிஎஸ்எல்ஆரில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் இருந்திருக்கலாம். பட் அதுலேயுமே வந்து டாப் எண்ட் மாடல் தான். ஒரு Xiaomi அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மொபைல் வைக்கிற ஒரு கம்பெனியில் எல்லாரும் எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க இந்த மொபைல் எனக்கு தெரில. நானும் யூடியூப்பில் வீடியோ போட்டு பார்த்தாலுமே பெரிய சேனல்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மொபைலை கவர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுலேயுமே கவர் பண்ணல. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ நைட்டில் எடுத்த வீடியோ 4K 60 fps தான் இது. டால்பி விஷனில் எடுத்த வீடியோ தான் இது. ஸ்டெபிலிட்டி அல்டிமேட்டாக இருக்குது. இது நான் பைக்கில் போகும்போது தான் எடுத்தேன். வேறு லெவலில் இருக்குது ஸ்டெபிலிட்டி. இது வந்து 3.2x. ஸோ ஜூம் கேமராலையுமே உங்களால் வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் அட் அ டைமில் மற்ற கேமரா எல்லாமே ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். இப்போ நீங்கள் 1xல் இருக்கீங்க, டக்குன்னு 3.2x போகலாம், 5x போகலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய போகலாம். ஸோ உங்களுக்கு வேறு லெவலில் வந்து வீடியோட ஸ்டெபிலிட்டி இருக்குது. இது வந்து 5x. நான் எதிரே பார்க்கலைங்க. வந்து Xiaomi கிட்டேருந்து இவ்வளோ நான் எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து அல்ட்ரா வைடு வந்து பார்த்திங்கன்னா 0.5x. அதாவது நல்ல வைடான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் தான். எல்லாமே 50 மெகாபிக்சல். பாரபட்சம் பார்க்காம வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஃப்ரண்ட்டு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதனால் அதுலேயும் பிரச்சனை கிடையாது. உங்களால் ப்ரைமரியில் மட்டும் 4K 60 fps எடுக்கிறது இல்லாமல் 8Kயில் வந்து 30 fps எடுக்க முடியும். 4K 120 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஸ்லோ மோஷன் போனீங்கன்னா ஸ்லோ மோஷன் எல்லாத்துலேயுமே எடுக்கலாம். அதே மாதிரி 1920ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 960 fps தான் பார்த்துருப்போம். ஸோ மற்ற எல்லா மொபைல்லையுமே இதில் 1920 அதுவும் கொடுத்துருக்காங்க. டேயில் எடுத்தது தான் இது. ஸோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து இந்த கேமராலாம் மிரட்டிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்த்தேனே. உண்மையாலே மிரட்டிடுச்சு. நான் சாம்சங் S23 அல்ட்ரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். S22 அல்ட்ராவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சைமல்டேனியஸாக நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே சத்தியமாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுவும் பார்க்குறவங்கலாம் என்ன மொபைல்ரா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. சும்மா கேமரா பின்னாடி பெருசாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் 1inch சென்சார் கொடுத்துட்டு மட்டமாக எதனா பண்ணி வைக்காமல் இல்லாமல் இருந்ததுனால ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா 1inch சென்சார் வச்சு Xiaomiயால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது அப்படின்னா இதுவே ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு சாம்சங்கோ இதை கொண்டு வந்து இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும், பிக்சல் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு இந்த 5xயில் வீடியோ எடுக்கும்போது ரன்னிங்கில் வந்து லைட்டாக அந்த ஷேக் தெரியுது. இப்போ பள்ளமேட்லலாம் ஏற்றும்போது உங்களுக்கு அந்த ஷேக் தெரியுது. பட் ஓகே எனாஃப். ஆனால் 5x போனது வந்து எல்லா கம்பெனியுமே ஒரு நல்ல மூவ் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நான் வச்சுருக்க 2 மொபைல்லையுமே 10x சப்போர்ட் பண்ணோம் ஆப்டிக்கலாகவே. ஆனால் ஆப்டிக்கலாக 10xயில் வந்து எல்லா டைம்லையும் நம்ம ஃபோட்டோ எடுக்க மாட்டோம், வீடியோ எடுக்க மாட்டோம். பட் 5x வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 1x 2x 3.2x 5x. ஸோ இதை வந்து நம்ம டே டு டேல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து அது சீரியஸாகவே வந்து யூஸ் பண்ண தோணுச்சு. அதுவும் நான் இதில் ப்ரைமரில் ஷூட் பண்ணதை விட உங்களுக்கு 3.2xலையும் அந்த 5xலையும் தான் ஷூட் பண்ணேன். இப்போ வர அடுத்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த பேக்ரவுண்ட் போக்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் 5xயில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்பொழுது பேக்ரவுண்ட் போக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து போர்ட்ரேட் வீடியோவே கிடையாது, ஜென்ரலாக வீடியோ எடுக்கிறது தான். நீங்கள் நார்மல் கேமராவில் வீடியோ எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட் வந்து பக்காவாக வருது. சான்ஸே இல்லை. நான் அதுதான் வந்து ஃபீல் பண்ணினேன். இப்போது நான் 10xயில் நான் சாம்சங்கில் வீடியோ எடுக்கிறேன், இல்லை 3.2xயில் வீடியோ எடுக்கிறேன்னா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் அந்த பிளர் வந்து கிடைக்கல. இது எதுவுமே வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணாமல் ஆட்டோவில் எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி கலர் கரெக்ஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. இது வந்து 5xயில் எடுக்கிற வீடியோ. ஸோ 5xயில் பேக்ரவுண்ட் பிளர் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் தெரியும். ஸோ இது வந்து 1xயில் எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த பிளர் வந்து நல்லா ஃபீல் ஆகும். ஆப்ஜெக்டை வந்து பக்காவாக வந்து இது பண்ணுது.
அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் இதை சாம்சங்கில் வச்சுருக்கேன். சாம்சங்கில் எனக்கு இந்த மாதிரி பண்ணலன்றது தான் நான் பார்த்த விஷயம். 2 ஃபோன்லேயுமே அட் அ டைமில் வீடியோ எடுக்கும்போது நான் இதை நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் பிளர் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு வந்து அதால் ஃபோக்கஸ் பண்ணி பேக்ரவுண்டை பிளர் பண்ண முடியல. ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையுமே வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுது. ஸோ அடுத்த வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு பசங்க மிரண்டுட்டாங்க. என்ன ஃபோனுப்பா இது, எந்த ஃபோன்லடா எடுத்த இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டாங்க. பார்க்குற எல்லாருமே கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு மொபைல் தான் Xiaomi கொண்டு வந்திருக்காங்க. Xiaomi 13 அல்ட்ராலேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ 14 அல்ட்ராலுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். 13 அல்ட்ராக்கும் 14 அல்ட்ராக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஃபோனை Xiaomi வந்து கொடுத்துருக்காங்கன்றது தான் நான் சொல்லுவேனே. பெஸ்ட்டு ஃபோன் நான் யூஸ் பண்ணதுலேயே இப்போ கேமராவில் எந்த ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்னாங்கன்னா ஷுவராக நான் இந்த ஃபோனை எடுத்து தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். 50mm அல்டிமேட்டாக இருக்குது இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எல்லாமே. அதுவும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதுலாம் அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலுமே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் பிளர் ஆகுது. ஸோ அது மாதிரி வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்களேன். இதெல்லாம் மேக்ரோ ஷாட்ஸ் தான். ஆனால் வந்து 3.2x 5xல எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். நிறைய நான் வந்து 3.2xம் 5xம் தான் யூஸ் பண்ணினேன். ப்ரைமரியை விட மேக்ரோவுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் 10xல கூட உங்களால் மேக்ரோ எடுக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? இதில் எடுக்க முடியுது உண்மையாலே. அந்த விஎஸ்என் ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் வந்து Xiaomi கிட்ட வந்து இந்த கேமரா ரிவ்யூவில் வந்து எந்த குறையுமே நான் பார்க்கல. இந்த ஃபோனை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபரோட அப்போ இனிஷியலாக லான்ச் பண்ணும்போது 95 ரூபாய்க்கு விற்றாலுமே இதை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவங்க நிலமெல்லாம் என்னடா அப்படின்னு யோசிக்கும் பொழுது உண்மையாலே ஒர்த்தாக தான் ஃபீல் பண்ணியிருப்பாங்க தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.